கிராமத்துல விவசாயம் பாக்குறாங்க குப்புவும் சுப்புவும். குப்பு எப்பவும் தன்னோட ஏழ்மையை நினைச்சு புலம்பிட்டே இருப்பான். அதே சமயம் சுப்புவோட வளர்ச்சியை நினைச்சு ரொம்ப புலம்புவான். ஒரு நாள் அந்த ஊருக்கு வந்த துறவி கிட்ட குப்பு சொல்றான், கடவுள் கூட ஓரவஞ்சனை தான் செய்யறாரு. ஏற்கனவே பணம் இருக்கிறவங்களுக்கு மேல மேல பணமும் செல்வமும் சேருது. என்ன மாதிரி ஏழ்மையில வாடுறவங்க காலம் முழுக்க ஏழ்மையிலே தான் வாடணும் போல. சுப்பு நல்லா செல்வ செழிப்பா இருக்கான். நான் எல்லாம் என்ன உழைச்சாலும் வறுமையில தான் வாடணும் போல அப்படின்னு சொல்லி புலம்புறான். இதை கேட்ட துறவி, குப்பு கொஞ்சம் என் கூட வரியான்னு சொல்லி குப்புவை சுப்பு இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போக 100 மாடுகள் கட்டி இருக்கிற தொழுவத்துல மாடுகளை கட்டி வச்சும் குளிப்பாட்டி அதுகளுக்கு புண்ணாக்கு புல் சாப்பிட கொடுத்தும்னு தொடர்ந்து விடாது வேலை பார்க்க. மாலை எல்லா மாடுகளை தொழுவத்துல கட்டின பிறகு சுப்பு தன் வயலுக்கு போய் நெற்பயிருக்கு தண்ணி பாய்ச்சி காய்கறி தோட்டத்தை சுத்தப்படுத்தி எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு இரவு 9 மணிக்கு வீடு திரும்ப. இப்ப துறவி குப்பு கிட்ட கேக்குறாரு, இப்ப புரிஞ்சுதா சுப்பு எப்படி பெரிய ஆள் ஆயிட்டான்னு? நீ நாள் முழுக்க உன் ஏழ்மையை நினைச்சு புலம்புற, அவனோ நாள் முழுக்க ஏழ்மையை தடுத்து விரட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி ஓயாது உழைச்சுக்கிட்டே இருக்கான். இன்று உன்னுடைய முயற்சி நாளை உனக்கு